ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் இகப்பர சுகம், ஆனந்தம், ஐஸ்வர்யம் அனைத்தும் பெற்று என்றென்றும் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜருடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றோம். ஒரு ஊர்ல நம்பிராஜன் அப்படின்னு பெயர் உள்ள ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஏறக்குறைய ஒரு 40 வயது இருக்கும். குருராஜர் மேல ரொம்ப தீவிரமான பக்தி. தினம் நாமம் போட்டுக்குவார், நாம முத்திரைகளை எடுத்துக் கொள்வார், காவி வேட்டி கட்டிக்குவார், துளசி மணி மாலை அணிந்திருப்பார். அந்த ஊர்லேயே ராயர் அப்படின்னா ராயருடைய அடையாளமாக நம்பிராஜன் இருந்தார். அத்தனை ஆண்டு காலம் குருராஜருக்கு அவருடைய பிரார்த்தனைனா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ ஸ்டாஞ்ச் பக்தி, தீவிர பக்தி அவர் மேல. இவர் என்ன பண்றாரு, இவருடைய காரில் 2-3 நண்பர்களை ஏற்றிட்டு மந்த்ராலயம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ராலயம் போவார். எப்போவுமே அடிக்கடி மந்த்ராலயம் போவார், குருராஜரை தரிசனம் பண்ணுவார், வருவார். மக்கள்லாம் ரொம்ப ராயர்கிட்ட இவ்வளோ திவ்யமாக இருக்காரு, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதங்களில் விழுந்து ஆசி பெறுவதே குருராஜர் காலில் விழுந்தார் போல் நினைத்துக் கொள்வார்கள். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லி பழித்திருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரியான நபர் தான் நம்பிராஜன். சரி, ஓகே, கோயிலுக்கு போகிறாங்க. மந்த்ராலயம் போனால் சொல்ல வேணுமா? சாதாரணமாகவே மடத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் அவருடைய நாமத்தால் ஏதாவது பூஜைகள் பண்ணுறது, யாகங்கள் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நம்பிராஜன் மடத்துக்கு போனோடனே, அதாவது மந்த்ராலயம் போனோடனே எந்த அளவுக்கு தீவிரமாக ராயருக்கு சேவை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தீவிரமான சேவை செய்கிறார். பிரதட்சணம் வர்றது, நமஸ்காரம் பண்ணுறது, அங்க பிரதட்சணம் பண்ணுறது, இருந்த 3 நாட்களும் ரொம்ப அற்புதமான ஒரு சேவை ராயருக்கு. மந்திராலயம் பண்ணால் சேவை பண்ணுவாங்க எல்லாரும். சும்மா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு பார்த்து தொட்டுட்டு வர்றது வேற. ஒரு நாள் அங்கே இருந்தால் கூட ஒரு நாள் சேவை பண்ணலாம். அந்த இடத்துல நம்மளால் முடிகின்ற அளவு சேவான்னா என்ன சேவா அப்படின்னு கேட்டால் நம்ம அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ராயரே, நான் உங்களுடைய மடத்தை காலையில் ஒரு 3 முறை, மாலையில் ஒரு 3 முறை வலம் வரேன். இது என்னுடைய சேவையாக உங்களுடைய பாத கமலங்களில் சமர்ப்பிக்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யலாம். அந்த மாதிரி நம்மளால் முடிந்த அளவு சேவைகள் செய்யலாம். எல்லா சேவையும் முடிச்சுட்டாருங்க. 3 நாள் முடிஞ்சு போச்சு. நைட்டு ஒரு 12:30 மணி வாக்கி இவர்கள் எல்லாம் ரூமில் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சரி ஊருக்கு புறப்படலாம். ஒரு அன்பர் சொல்கிறார், ஏங்க காலையில் போயிடலாமாங்க அப்படின்றார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, போகலாம் வாங்க, காலையில் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கூட வந்தவங்களுக்கும் நிறைய வேலை இருக்குது, அதனால் இரவோடு இரவாக கிளம்பிடலாம். ராயர் இருக்கும்போது நமக்கு என்ன பயம், நம்ம போகலாம் வாங்க, எதுவாக இருந்தாலும் ராயர் பார்த்துக்க போகிறாரு, நம்ம போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராயரை பிரார்த்தித்து கொண்டு வேண்டாம் என்று சொல்லி கூட இரவு 12:30 மணி வாக்கிலே அவர்கள் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். நைட் ஃபுல்லாக இவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வர்றார். நம்பிராஜன் தான் வண்டியை டிரைவ் பண்ணுறார். வண்டி வந்துட்டே இருக்கு. ஆந்திர எல்லையில் வரும்போது கிட்டத்தட்ட வண்டி ஒரு 6-7 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு மேலே ஓடிடுச்சு. ஆந்திரா எல்லை கடக்க கொஞ்சம் ஒரு 20-25 கிலோமீட்டர் முன்னால் ஒரு பயங்கர விபத்து. இவர் மேலே தப்பு இல்லை, எதிரிலே வந்த ஒரு வாகனம், ஒரு லாரி, அந்த லாரி ஓட்டுநர் கண்ணயர்ந்து விட்டார். கொஞ்சம் அப்படி லைட்டாக தூங்கிட்டார். அந்த நைட் டிரைவிங் பண்ணவே கூடாதுங்க எப்போவுமே. தட் இஸ் ரிஸ்க். என்னதான் எப்படி தான் பண்ணுறதுனா, அது ஆக்சுவலாக அந்த தூக்கம் வரும்போது என்ன ஆகும்னா, டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு செகண்ட் மூணா நல்லா இருக்க மாதிரி தெரியும், அப்புறம் லைட்டாக இன்னொரு செகண்ட் மூடுவாங்க. அந்த வண்டி நம்ம டிரைவ் பண்ணும்போது, வெஹிக்கிள் டிரைவ் பண்ணும்போது அந்த கண்ணை மூடி திறக்கின்ற அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது திடீர்னு அதிகமாகிடும். ஃபஸ்ட்டு 1 செகண்டில் ஓப்பன் ஆகும், இன்பமாக தூக்கம் வரும். சாலையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் போகும்போது திடீர்னு 4 செகண்ட் தூங்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடும் அது. அதனால் அந்த அதிகபட்சமாக இரவு நேரத்தில் அந்த பிரயாணத்தை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இவர் என்ன பண்ணுறாரு, எதிரில் வந்த லாரிக்காரை படு வேகமாக ஒரே இடி இந்த கார் மேலே இடித்து கார் அப்பளம் போல் நொறுங்கி ஒரு பல்ட்டி போட்டு, அவ்வளோதான். அந்த இரவு நேரத்தில் அது பொழுது விடுகின்ற ஒரு சமயம். அது பொழுது விடுங்கன்னா 3:30-4 அந்த மாதிரி இருக்கும். வேறு ஒரு வாகனத்தில் இருப்பவர்களாக இவர்களுக்கெல்லாம் உதவி செய்து வேறொரு வாகனத்தில் ஏற்றி இவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். குற்றுயிரும் குலையுயிருமாக நம்பிராஜன் மருத்துவமனைக்கு போகிறார். மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்குது. மற்ற 3 ஒரு லேசான காயம். இவர் வண்டி டிரைவ் பண்ணிட்டு வந்ததுனால இவருக்கு கொஞ்சம் ஹெவி காயம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒரு 2 நாள் ஆச்சு.
இவருடைய நண்பர் ஒருத்தர் வரார் பார்க்கறதுக்கு. நம்பிராஜனுடைய நெருங்கிய நண்பர் வரார் ஹாஸ்பிட்டலுக்கு. நம்பி, என்னடா ஆச்சு உனக்கு? ஐயோ, நான் எவ்வளோ சொல்லுவேன் கேட்டியா? நைட் டிராவல் எதுக்கு நீ பண்ற? இப்போ பாரு, கை காலெல்லாம் கட்டுப்பட்டு உட்காந்துரு. என்னடா இப்படி ஆச்சு? டேய், பக்தி வந்தா புத்தி போயிடும்டா. உனக்கு ஏதாவது தெரியுதா? ராத்திரில யாராவது வந்து அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வருவாங்களா? எனக்கு சொல்லி கொடுத்தவங்க இப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்தி வந்ததுன்னா புத்தி போயிடும். எந்த தப்பு நடந்தாலும் எது செய்தாலும் அவர் பார்த்துக்குவார். நீ செஞ்சுட்டு இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலையில இன்னைக்கு நீங்க வந்து சேர்ந்துருக்கிற. என்னடா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ரொம்ப வருத்தப்பட்ட உடனே நம்பிராஜன் சொல்றார், நம்பிராஜனுக்கு அப்பவும் அவர் நெத்தியில வைக்கிற திலகத்தை மாற்றவில்லை. சதனம் வச்சிருக்காரு நெத்தியில. அவர் கை காமிச்சுக்க போறார். இந்த டிராவை தரன்றார். இவருடைய நண்பர் என்ன பண்றார்? டிரா திறக்கிறார். திறந்தோடனே அது ஒரு மஞ்சள் பை இருக்கு சின்னதா, அதை எடுன்றார். எடுத்தோடனே உள்ள இருந்து எடுன்றார். உள்ள இருந்து எடுத்தா இவருடைய ஸ்மார்ட் போன் நல்லா அப்பளம் போல மடங்கி மிளங்கி முறுங்கி போயிட்டு இருக்குது. அப்படியே அந்த டிஸ்பிளேலாம் உடஞ்சி போயிட்டு இருக்கு. இதேண்டா எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பார்த்துன்னு இருந்துட்டு, அட சிம் கார்டு நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சிம் கார்டு போட்டால் ஒர்க் பண்ணுமா, நல்லா இருக்குது, இது எதுவும் ஆகலை அப்படின்னு சொன்னேன். அப்போதான் நம்பிராஜன் சொல்றார், இதுதாண்டா குருவினுடைய அருள். உடலுக்கு சேதத்தை கொடுத்தாலும் மிக பெரிய அளவில் வரக்கூடிய அந்த விபத்தை எனக்கு கொடுத்திருந்தா கூட என் உயிரை காப்பாற்றிருக்காருல்ல, என்னுடைய உடல் சரியா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு என்னை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காருல்ல, இதுதான் குருநாதருடைய அருள். இந்த விபத்துல உயிர் சேதமாக இருந்தா என்ன பண்ணியிருப்போம் நம்ம? நிச்சயமா குருவுக்கு எப்பவுமே நன்றி சொல்லணும். நீ விருப்பம் போல நினைச்ச மாதிரி பேசாத, பக்தி வந்தா புத்தி போயிடும் அப்படிலாம் குருநாதர் எல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. நம்ம என்ன கர்மா பண்ணமோ, என்ன செஞ்சோமோ, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுங்கிற மாதிரி வந்த காயம் இதெல்லாமே மிகப்பெரிய விபத்தா நடந்திருக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தோட போயிட்டு நான் உயிர் பிழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜன் அதுக்கப்புறம் குணமடைந்து அவர் ஊருக்கு போய்ட்றார். சரி, இது ஏன் இந்த கதையை நாம இங்க சொன்னோம் அப்படின்னா, ஒரு அன்பு நெஞ்சம் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. என்ன போட்டிருந்தாங்க அவங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் போட்டிருந்தாங்க, நீங்க பார்க்கலாம். அதுல அவருடைய நண்பர் ஒருத்தர் குருராஜர் மேல ரொம்ப பக்தி, மருத்துவமனையில் அட்மிட், மந்திராலயம் போனார், 3 நாட்கள் ஏதோ சேவை பண்ணார். சேவை பண்ணி முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் பேக் வரும்போது ஒரு மிகப்பெரிய விபத்தை சந்தித்தார். இது என்னால் ஜீரணிக்கவே முடியல, குருராஜர் ஏன் இப்படி பண்ணாரு, இது சரியானதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். அது யதார்த்தம், அது நியாயம். எல்லாருமே தாங்க சொல்லுவாங்க. நீங்கள் சுவாமியை ரொம்ப தீவிரமாக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நம்ம ஹெல்த்துக்கு வந்துடுது, இல்லை நடக்கக்கூடாது ஏதோ நடக்குதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ என்னப்பா நீ இந்த குருநாதரை கும்பிட்டு தான் உனக்கு இப்படி ஆகிப்போச்சு. சிலர்லாம் திருப்பதிக்கே போகாமலாம் இருக்காங்க ஆளுங்க. ஏதோ ஒரு தவறு நடந்து திருப்பதிக்கே போகக்கூடாதுன்னு. இது மக்களுடைய மனோநிலையை பொறுத்தது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் குருராஜரை பிரார்த்தனை செய்யும் போது, மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை பிரார்த்தனை செய்யும் போது, எனக்கு துன்பமே வரக்கூடாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணல. நாம நல்லா ஞாபகம் வச்சுங்க, எனக்கு துன்பமே வரக்கூடாது. இப்போ நான் ராயரை கும்பிட்டுட்டேன், எனக்கு 24 மணி நேரம் இன்பம் தான், சந்தோஷம் தான், ஜாலி தான், ஏடிஎம் கார்டு ஃபுல்லாக இருக்கும், பேங்க்கில் ஃபுல்லாக இருக்கும், எங்கே போனாலும் எல்லாம் பட் பட் பட்டு ஓப்பன் ஆகும் டோர். அப்படி எந்த உடல் உபாதையும் வராது, நல்ல ஆரோக்கியமாக இருப்பேன். இந்த மாதிரி நினைக்காதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் குருராஜரை பிரார்த்திக்கும் போது, அவர் மீது பக்தி செலுத்தும் பொழுது, எனக்கு எந்த விதமான துன்பமும் வரக்கூடாது, எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்யவில்லை, ஒப்பந்தமும் கிடையாது. ஆனா ஒண்ணு இருக்குங்க, உங்கள் கர்ம வினையின் படி காலகாலமா சேர்த்து வச்சுக்கிறீங்க. கர்மா என்னென்ன கர்மா எப்பப்ப என்னென்ன பண்ணுமோ தெரியல, அதெல்லாம் தலையில எழுதி இங்க வந்து புறப்படுத்திருக்கிறோம். இங்க 1008 பிரச்சனைகள் வரும். இதை கண்டினியூ பண்றேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, நீங்கள் குருராஜர் மீது பக்தி செலுத்தும் பொழுது, அந்த பக்தி செலுத்துவதால் எனக்கு எந்த துன்பங்களும் நேரக்கூடாது அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போடல. ஆனா துன்பங்கள் எது வந்தாலும் உன்னை நான் காத்து நிற்பேன் அப்படின்ற குருராஜர் சொல்றாரு. நீ எந்த துன்பம் வேணாலும் வரட்டும், அவனுக்கு காலத்தால் கர்மத்தால் உனக்கு வரக்கூடிய துன்பம் எதுவாக இருக்கட்டும், அந்த வலி இருக்கும். அந்த வலியும் வேதனையும் உச்சபட்சம் செல்லாமல் அதற்கு முன்னால் அதை தடுத்து நிறுத்தி, அந்த கர்மை தேரின்னு ஒன்று இருக்குல்ல, அதன் பிரகாரம் உன்னை நான்
தாங்குவேன், உன்னை நான் காத்து நிற்பேன். இதுதான் குருநாதருடைய சூட்சமம். யாரும் விழுந்து விட மாட்டார்கள். எப்பவுமே கஷ்டம் வருந்தான், துன்பம் வருந்தான். இது நாம் அது சூட்சமங்க. அது நம்ம என்ன சொல்லுவீங்க, ஒரு அளவு வரைக்கும் தான் நம்ம சிந்தனை பண்ண முடியும் அதை பற்றிலாம். இது அளவுக்கு மீறி உள்ள போயிட்டு அந்த பிறப்பு இறப்பு ரகசியங்கள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கர்மாவுடைய அது தீவிரம் எப்படி வேலை பண்ணுது, அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? குருராஜர்கிட்ட சரணடையணும். இப்போ நிறைய பேர் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஒரு 4 அடுக்காக பிரித்துக்கலாம். முதல் அடுக்கு வந்து அவங்க செய்கிற தொழில், அவங்களுடைய பந்தா, அவங்களுடைய பதவி, அந்த பந்தாவில் இருப்பாங்க. ஒரு அடுக்கு மண்டலை அப்படி வச்சுக்கோங்க. 2வது அடுக்கு என்ன இருக்குன்னா அவருடைய நண்பர்கள், சுற்று வட்டாரங்கள், இது இருக்கும். 3வது அடுக்கில் என்ன இருக்குன்னா அவருடைய குடும்பம், உறவினர்கள், இது இருக்கும். 4வது அடுக்கிலே அவர் யார், அவர் எதற்காக இருக்கிறார், இரவு நேரங்களிலோ மற்ற நேரங்களிலோ படுத்துக்கொண்டு மற்றவர்களிடம் ஷேர் பண்ணாத பல்வேறு விஷயங்களையும் எதிர்காலத்தையும் குறித்து விட்டத்தை பார்த்து சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத அன்பு நெஞ்சங்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அரசன் முதல் ஆண்டி வரை இருப்பான். அதுல யாருமே விதிவிலக்கு கிடையாது. நாம் பேசுகின்ற இடம் அந்த இடத்தில் பேசுகிறோம். அந்த கீழே இருக்கக்கூடிய அடிப்படையான அடுக்கில் தான் நாம பேசிட்டு இருக்கோம். என்டர்டைன்மெண்ட் பேசல, நண்பர்களோடு கூடி விளையாடுவதை பற்றி பேசவில்லை, குடும்பத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று பேசவில்லை. இவற்றுக்கு மொத்தமாக என்ஜினாக, ஒரு தொடர் வண்டியினுடைய என்ஜினாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய தொடர்பு, கர்மாவினுடைய தொடர்பு, அது எவ்வாறு இருக்கிறது, எந்த மாதிரி கொண்டு செல்லலாம் என்பதை பற்றி தான் நாம பேசிட்டு இருக்கோம். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அடிப்படை. இந்த மூச்சு மறையும் வரை இந்த நாம சொன்ன இந்த அடிப்படையான இந்த பேஸ் 4வது அடுக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கும். எத்தனை மாலைகள் வேண்டுமானாலும் அவரது கழுத்தில் விழலாம், எவ்வளவு சால்வைகள் வேண்டுமானாலும் விழலாம், எத்தனை பட்டங்கள் வேண்டுமானாலும் பெறலாம். என்றாவது ஒரு நாள் ஒரு இடத்தில் அமைதியாக அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை வரைக்கும், இல்லை நீ பெருமைப்படக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் உன்னை ஒருவன் கண்காணித்து கொண்டே இருப்பான். அவனை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா இப்ப நான் சொல்றது? அதனாலதான் அதை பற்றியே திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறோம். இந்த துன்பங்கள் சிலருக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டான துன்பம் வந்ததுன்னா அது என்ன ஆகும்? சில சமயங்களில் அதை மாதிரி துன்பத்திற்கு நேர்ந்த மனிதர்கள் வாழ்க்கையினுடைய நிலையாமை, நிலைப்புத்தன்மை இல்லாத வாழ்க்கைடா இது அப்படின்னு அந்த நேரத்தில் தான் தெரிஞ்சுக்குவாங்க. உள்ளுணர்வுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவாங்க. குருராஜர்கிட்டயோ பகவான் கிட்டயோ கிட்ட நெருங்குவாங்க. பக்தியின் பாதையில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனோபாவம் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக வரும். சே, எல்லாம் நம்பாளுங்க தானேப்பா, இருக்கட்டும்பா, சாப்பிடுப்பா, நீ வச்சுக்கப்பா, என்ன உனக்கு தானே வேணும், எடுத்துக்கோ அப்படின்ற மனப்பக்குவத்தை கொடுப்பது கூட இந்த மாதிரி துன்பங்களும் துயர்களும் அதுதான். அதனால நீங்கள் என்ன இன்னல்கள், எந்த துன்பங்கள், எந்த மாதிரியான கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்டாலும் சரி, பட்டு கொண்டிருந்தாலும் சரி, படுவோமா என்று பயந்தாலும் சரி, நீங்கள் ராயருடைய பக்தியாக இருக்கின்ற பக்கத்தில் எந்த விதமான துன்பங்களும் உங்களை சாய்த்து விட முடியாது. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா. முகாரவிந்தம்